ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க். ஸோ எல்லா வீடியோ முடிச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு கொஞ்சம் கொஷின் ஹோம்ஒர்க் தரேன். அந்த ஹோம்ஒர்க் கொஷின் டைரெக்டாகவே நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ எங்கேயுமே தேடாமல் இந்த வீடியோவுக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஹோம்ஒர்க்குன்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஏன்னா போன தடவை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்ஒர்க் பிடிஎஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால் இந்த தடவை டேரெக்டாக எல்லா வீடியோ முடிச்சதுக்கப்புறமும் அந்த வீடியோக்கு கீழேயே பிடிஎஃபோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஷின் வந்துடும். ரெண்டாவது, நிறைய பேர் எங்ககிட்ட மெயில் பண்ணுறது ப்ராக்டிஸ் கொஷின் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு. ஸோ அதனால் நீங்கள் என்னோட வெப்சைட்டோ இல்லை மொபைல் அப்ளிகேஷன்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்டிடியூட் ரீசனிங்ன்ற டெஸ்ட் பேக்கேஜ் இருக்கும். அதில் மறந்துடாமல் கூப்பன் கோடுன்ற இடத்துல தமிழ் ஸ்டூடெண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். வெறும் 99 ரூபாய்க்கு உங்களால் இந்த டெஸ்ட்டை வாங்கிட முடியும். ஸோ மறந்துடாமல் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை வாங்கி அதுக்குள்ளே இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எழுதிட்டு போங்க. இப்போ நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரிப்பா, இப்போ இந்த 3வது வீடியோவில் ரயில்வே எக்ஸாமுக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ரயில்வே எக்ஸாமோட பழைய வருஷத்தோட கொஷின் பேப்பர்ஸ், குரூப் டி இருக்கட்டும், என்டிபிசி இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 கொஷின் இல்லை 2 கொஷின் நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு டாப்பிக்லேருந்து 3 கொஷின் கேட்குறதுன்றது பெருசு. ஸோ அப்படி பார்க்கும்போது சிம்பிளிஃபிகேஷன் ஒரு வகையில் ஒரு முக்கியமான டாபிக் உங்களோட ரயில்வே எக்ஸாமுக்கு. சரிங்களா? இப்போது சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது 1லேருந்து 20 ஸ்கொயர் வரைக்கும் படித்து வச்சுக்கிறது, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி 1லேருந்து 20 கியூப், உள்ள 20 கியூப் வரைக்கும் மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 15 கியூப் இல்லை 14 கியூப் வரைக்குமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது, ஸ்கொயர் ரூட்டுக்கான ஷார்ட்கட், கியூப் ரூட்டுக்கான ஷார்ட்கட் அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நமக்கு கேல்குலேட்டர் கிடையாது எக்ஸாமில். அதனால் இது ஒரு வேளை நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை படிக்கலைன்னா நம்ம தமிழ் சேனல்லே வேதிக் மேத்தமேட்டிக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சேனலில் நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோன்னு நினைக்கிறேன். இல்லைனா நீங்கள் என்னோட வீடியோஸில் போயிட்டு மோஸ்ட் வியூடுன்னு பாருங்கள், அதில் இருக்கும் வேதிக் மேக்ஸ்னு. அதில் ஸ்கொயர் ரூட் எப்படி ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கணும், கியூப் ரூட் எப்படி ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். பட் எதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாதிரியான சம்ஸ். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, 1/2 + 3 4/6 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த மாதிரியான கொஷின் கொஞ்சம் அதிகமாக படித்து வச்சுக்கோங்க. அதை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் டைம் கிடைக்கும் போது. ரெண்டாவது, ஸ்கொயர் ரூட் அப்புறம் கியூப் ரூட் இருக்கிற கொஷின்ஸ் இது கொஞ்சம் அதிகமாக போட்டு பாருங்கள். அடுத்தது 3வது, பர்சன்டேஜ் வச்சது. இப்போ 20% ஆஃப் 875 இந்த மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி இருக்கிற கொஷின்ஸ் கொஞ்சம் போட்டு பாருங்கள். ஃபைனலாக ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெசிமல் வச்ச கொஷின்ஸ். அதாவது நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த மாதிரி இருக்கும் 0.01 × 0.001 × 1.25 ஈக்குவல் டு கொஷின் மார்க்குன்னு இருக்கும். இதை முடிஞ்ச வரைக்கும் நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு கொஷனில் இதுலன்னு கிடையாது, சிம்பிளிஃபிகேஷனில் கிடையாது, எந்த ஒரு கொஷனாக இருக்கட்டும் அதில் இந்த மாதிரியான ஒரு டெசிமல் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெசிமல் பாயிண்ட்டை எடுத்துருங்க. 1/100 × 1/1000 × 125/100 எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதுங்களா? ஸோ 2 பாயிண்ட் தள்ளி வச்சிருக்கிறனால 100, 3 பாயிண்ட் தள்ளி வச்சிருக்கிறனால 1000, அதுக்கப்புறம் இங்கே 2 பாயிண்ட் தள்ளி வச்சிருக்கிறனால 100. எப்போதுமே ஒரு டெசிமல் பாயிண்ட்டை வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன்லாம் முடித்து ஃபைனலாக ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சரில் நமக்கு தேவையான மாதிரி பாயிண்ட்டை வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ பார்க்கும்போது சில கொஷின்ஸ் இப்படி தான்ப்பா இருக்கும், 0.01 × 0.004ன்னு இருக்கும். நம்ம மைண்டிலே கேல்குலேஷன் போடுறோன்னு சொல்லி தப்பாக போட்டுருவோம். அதனால் ரயில்வே எக்ஸாமுக்கு அந்த அளவுக்கு ஸ்பீடெல்லாம் ரொம்ப அவசியம் கிடையாது. ரொம்ப மைண்ட்லேயே உட்காந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷனை போடணும்னு நினைக்காதீங்க. பேப்பர் பென் இல்லாமல் நான் போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பொறுமையாக போடுங்க, பரவாயில்ல. சரியா? நம்ம டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் கரெக்டாக வந்துடணும். அதுக்குன்னு ரொம்ப டைம் எடுத்துடக்கூடாது. ஒரு நிமிஷமே போதுமான அளவு தான் ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், 120 12 × 132 அப்படின்றத மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணுவாங்க. ஆன்சர் பண்ணலாம், நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக இருந்தால் பண்ணலாம். பேங்க் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்கலாம் இப்படி தான் பண்ணுவாங்க, மைண்ட்லேயே போடுவாங்க. பட் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. நீங்கள் இப்படியே கூட போட்டுருங்க, 12ன்னு போட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சி போடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான்ப்போ உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லணும்னு நினச்சேன். இப்போது ஹோம்ஒர்க் கொஷின் நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஹோம்ஒர்க் கொஷின் நான் ஒரு 25 கொஷின் இந்த என்டிபிசிக்கும் குரூப் டியோட லெவலுக்கும் நான் ஒரு 25 கொஷின் ஹோம்ஒர்க் தரேன். அது நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த பிடிஎஃப்பை நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். மொதல் விஷயம்.
ரெண்டாவது, இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற கொஷின்ஸ் எல்லாமே உங்கள் ரயில்வே எக்ஸாமில் பழைய வருஷத்தில் அந்த லெவலில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் கொஷின் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்களும் இந்த வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு ஒரு நோட் எடுத்து நீங்களும் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் என்ன சொல்லணும்னா டெஸ்ட்டு. மறந்துடாமல் அந்த ஆப்டிடியூட் ரீசனிங் ஆரம்பத்தில் சொன்ன அந்த டெஸ்ட்டை வாங்கியிருந்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே சிம்பிளிஃபிகேஷன் தான் இருக்கும். செட் 1, செட் 2, செட் 3, செட் 4னு சொல்லி மொத்தம் 10 செட்டு போட்டிருப்பேன். ஒரு செட்லேயுமே எனக்கு தெரிஞ்சு 25 கொஷினோ 30 கொஷினோ இருக்கும். மொத்தம் 300 கொஷின் கிட்ட சிம்பிளிஃபிகேஷன் மட்டுமே இருக்கும். அதனால் அந்த கொஷினை போட்டு பாருங்கள். எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி இடத்துல சிம்பிளிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். டார்கெட் 100ன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஒரு 100 கொஷின் சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ நிறையா இருக்குது, போட்டு பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன் முக்கியமான டாபிக் ரயில்வே எக்ஸாமுக்கு விட்டுறாதீங்க. ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ரைட்? இப்போது நம்ம அந்த ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையான லெவலுக்கான கொஷின்ஸ் கொஞ்சம் நான் போட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இது மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்டுக்கான ஷார்ட்கட். சரிங்களா? இப்போ கொஷின்ஸ்க்கு போகலாம். மொதல் கொஷின். ஸோ 725 division square root of 625 plus 2/5 into 600 equal to question mark. ஸோ ரொம்ப பொறுமையாக போடுங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடுங்க. 725. ஸோ டிவிஷன் 625, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 நம்மளுக்கு என்ன தெரியுமா? 25. ஏன்னா 25 into 25 625. ஸோ 25 போட்டுருங்க. இதை கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 1 5s are 5, மிச்சம் 1 இருக்கும். 2 5s are 10, 0. 120 into 2ன்றது 240. ஸோ 240 equal to question mark. ஸோ அடுத்தது 725 division 25. இதை நம்ம கேன்சல் பண்ணோம். ஒருவேளை டேரெக்டாக நீங்கள் அடிச்சிங்கன்னா ஓகே, இல்லை நான் அடிக்க தெரியல, இப்போ 20 இதை அடிச்சிங்கன்னா 29 டைம்ஸ் வரும். அடிக்க தெரியலன்னு பரவாயில்ல, நான் ஆரம்பத்திலே சொன்னது தான். பொறுமையாக அடிங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ப்ளஸ் 240 ஈக்குவல் டு கொஷின் மார்க் இருக்கா? 5 டேபிள்லேயே அடிப்போமே, பொறுமையாக அடிச்சுட்டு வரோமே. 5 5s are 25. இதை நம்ம 5 டேபிள் அடிப்போம். 1 5s are 5, பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 22, 5 4s are 20, ரிமைனிங் ஒரு 2 கிடைக்கும். 5 5s are 25. ஸோ திருப்பி நம்ம இதை 5 டேபிள் அடிக்கலாம். இது 5 2s are 10. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 4 45, 9 5s are 45. ஸோ 29 + 240 அப்படின்றது 269. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 269. சரிங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல மைண்டில் கேல்குலேட் பண்ணி நீங்கள் போகிற அளவுக்கு ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா தாராளமாக போடலாம். இல்லைனா நான் கொஞ்சம் வீக்கு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக 5 டேபிளில், சில சமயம் 2 டேபிளில், 3 டேபிளில் வந்துச்சுன்னா பொறுமையாக அடிச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான் மொதல் கொஷனோட ஆன்சர். ரெண்டாவது கொஷின். ஸோ 12 இன்ட்டு ப்ராக்கெட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் ஆஃப் 12 ஈக்குவல் டு கொஷின் மார்க் ஸ்கொயர். ஓகே, ஸோ நம்ம கொஷின் மார்க்கோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன பண்ணலாம்னா 12 into, so 1.9 plus 2.1, இது 3. so 2 plus 1ன்றது 3, 0.9 0.1ன்றது 1. அப்போ மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. so minus of 12 is equals to question mark square. so 12 into 4ன்றது 48. so 48 minus 12ன்றது question mark square. so 48 minus 12ன்றது 36 equal to question mark square. so அப்போ question markன்றது square root of 36. அப்போ question mark என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகேவாப்பா? ஸோ இந்த கொஷனோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. மூணாவது கொஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இருக்குது, மற்றபடி நார்மல் கொஷன் தான். பட் இங்கே ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் 14 into 2. இங்கே பாருங்கள் 14 2/7 இருக்குது. ஸோ என்னோட ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கும்னா, நான் போடுற மெத்தட், அதாவது என்னோட மெத்தட்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சில பேர் இதை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. 14 தனியாகவும் 2/7 தனியாகவும் போடுவாங்க. பட் நான் என்ன பண்ணுவேன் எப்படியுமே யூஸ்வலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணிடுவேன். 7 4s are 28. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கிடைக்கும். ஸோ 7 + 2ன்றது 9. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 98. 98 + 2ன்றது 100. ஸோ நான் இதை எப்படி எழுதுவேன்னா 100 divided by 7 நான் எடுத்தோன்னே எழுதிடுவேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பர்சன்டேஜ் ஆஃப் 350 minus of 2/3 into question mark is equals to 30. ஒருத்தவங்க ஒரு மாதிரி போடுவாங்கப்பா. சில பேர் இதை தனியாக எடுப்பாங்க, சில பேர் மல்டிப்ளை பண்ணுவாங்க. என்னோட எப்போதுமே நான் இதை ஃபஸ்ட்டு இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ஒரு நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றிடுவேன். அதுக்கப்புறம் இந்த கொஷனை நான் போட ஆரம்பிப்பேன். இப்போ 700 100 பர்சன்டேஜ் எடுத்திங்கன்னா டிவைடட் பை 100 into 350 minus of 2/3 into question mark is equals to 30. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற 2 0, இங்கே இருக்கிற 2 0 நான் கேன்சல் பண்ணிட்டேன். இங்கே அடிச்சிங்கன்னா 1 7s are 7, 7 5s are 35, இங்கே 50 இருக்குது. ஸோ மொத்தம் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 50. ஸோ இந்த 30 இந்த சைடு கொண்டு வந்துட்டேன்னா மைனஸ் ஆஃப் 30.
இந்த நம்பர் அந்த சைடு கொண்டு போயிட்டோன்னா 2/3 இன்ட்டு கொஷின் மார்க் சரிங்களா. ஸோ 50 மைனஸ் 30ன்றது இது ஒரு 20 ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு கொஷின் மார்க்கு. ஸோ 20யை கேன்சல் பண்ணோன்னு சொன்னால் இது 10 வாட்டி கேன்சல் ஆகும். 3 இந்த சைடு போயிடுச்சுன்னு சொன்னால் கொஷின் மார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு 30. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு 30. ஸோ இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆரம்பத்தில் ஃபஸ்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கூட நான் சொன்னேன் இந்த மாதிரியான மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அடிஷனில் நிறைய கொஷின்ஸ் வரும். 1 2/3 3 3/4 அந்த மாதிரி அடிஷன்ஸ்லாம் நிறைய வரும். எப்படி வந்தாலும் சரி ஒன்று நீங்கள் பிரித்து போடலாம், இல்லை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு போடலாம். ஒரு சில கொஷின்ஸில் அப்படி போட்டால் ஆன்சர் வரும், ஒரு சில கொஷினில் எப்படி போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஏதாச்சும் நீங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவே எனக்கு ஈஸியாக இருக்குன்னா இதுவே ஃபாலோ பண்ணிட்டு எப்போதுமே அதே மாதிரி மாடலில் போடுங்க சரியா. மூணாவது கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30. நாலாவது கொஸ்டின். ஸோ இது ஒரு நார்மல் 2 மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121ன்றது 11. ஸோ இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா 11 நம்மளுக்கு தெரியும். ஸோ அடுத்தது இங்கே இருக்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 112s are 12, 12 3s are 36. இதை கூட நீங்கள் கேன்சல் பண்ணலாம். இல்லை 1 7s are 7, 7 6s are 42. ஸோ 1 3s are 3, 2 3s are 6. அவ்வளோதானா? ஆமாம், எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த மொத்தம் கொடுத்துருக்கிற நம்பர் கேன்சல் பண்ணி நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. ஸோ 11 + 2ன்றது 13. அப்போ கொஷின் மார்க்கோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. அஞ்சாவது கொஷின். ஸோ அஞ்சாவது கொஷின் பாருங்கள், இங்கே ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, இங்கே ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. அதே மாதிரி ரெண்டுமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மலாக மாற்றிடலாம். 16 × 3, 16 × 3ன்றது 48, 48 + 2ன்றது 50. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 / 3 பர்சன்டேஜ். ஸோ மல்டிப்ளிகேஷன் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 684. அதே மாதிரி டிவிஷன். ஸோ 11 × 9ன்றது 99, 99 + 1ன்றது 100, 100 / 9 பர்சன்டேஜ். ஆஃப்ன்றது மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் 171 ஈக்குவல் டு கொஷின் மார்க். அடுத்தது ஸோ இப்போ பர்சன்டேஜை வெளியில் எடுத்தோன்னு சொன்னால் 50 / 300 × 684. அதே மாதிரி டிவிஷன் 100 / 900. ஏன்னா இந்த பர்சன்டேஜை வெளியில் எடுத்தோம்னா டிவைடட் பை 100. அப்போ 9 × 100ன்றது 900 × 171 இஸ் ஈக்குவல்ஸ் டு கொஷின் மார்க். இப்போ பொறுமையாக கேன்சல் பண்ணுவோம். இந்த 2 0வும் ஒரு 0 தான் அடிக்க முடியும். இங்கே இருக்கிற ஒரு 0வும் அடிச்சிருவோம் சரிங்களா. ஸோ ஒரு 0 அடித்தாச்சு. இப்போ கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30 இருக்குது, மேலே வந்து 5 இருக்குது. இங்கே நம்ம 2 0வும் அடிச்சிடலாம். இந்த 2 0 அடிச்சிடலாம். ஓகே, இப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 / 30 × 684 இருக்குது. ஸோ இதையுமே நம்ம அடிக்கலாம்னு நினைக்கிறேன். டேரெக்டாக கூட இதை அடிக்கலாம். 6 5s are 30. இப்போ இதுவும் கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 6 டைம்ஸ் கேன்சல் பண்ணுறோன்னா 1 6s are 6, திருப்பி 1 6s are 6, ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 24, 6 4s are 24. ஸோ இந்த மொத்த நம்பருக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 114. ஸோ டிவிஷன். ஸோ இதை கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 9 டேபிள் அடித்தோன்னா 1 9s are 9 கிடைக்கும். ஏன்னா அடுத்து 18 போயிடும். ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 81, 9 9s are 81. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 19 இஸ் ஈக்குவல்ஸ் டு கொஷின் மார்க். ஸோ இப்போது 114 / 19 எனக்கு தெரிஞ்சு 6 9 6 are 54. 5 6 வாட்டி போகும் 6. ஓகேவா. ஸோ கடைசியாக அஞ்சாவது கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. எங்கேயாச்சும் நான் அவசரப்பட்டேனான்னு பாருங்கள். வேகமாலாம் போடவே இல்லை, ஆனால் பர்ஃபெக்டாக போட்டிருக்கேன். எந்த இடத்துலையுமே நான் எதுவுமே அவசரப்படவே இல்லை, பொறுமையாக போட்டேன். இதே மாதிரி போட்டு பழகுங்க. ரயில்வே எக்ஸாமுக்கு இந்த ஸ்பீடு போதும். இதை விட வேகமாக போடணும்னு நினச்சி தப்பு பண்ணிடாதீங்க. அதான் நான் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்றவங்கள பார்த்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவன் வேகமாக போடுறான், அவனை மாதிரி நான் வேகமாக போடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய தப்பு நடக்கும். நம்மளுக்கு அது தேவை கிடையாது. ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்க அந்த மாதிரி படிக்காதீங்க. பொறுமையாக போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா. ஆன்சர் நம்மளுக்கு வரணும், கரெக்டாக வரணும். அதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாருங்கள். ஓகேவா. இந்த கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஆறாவது கொஷன். ஸோ 360 டிவிஷன் 15 ஆஃப் 4 × 2 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொஷின் மார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு 26. ஓகே, ஸோ பொறுமையாக போடுவோம். ஃபஸ்ட்டு 360 ஸோ டிவைடட் பை 15 இருக்குது. ஸோ ஆஃப்ன்றது மல்டிப்ளிகேஷனு. 4 × 2ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொஷின் மார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு 26. ஸோ ஒன்று நீங்கள் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம், இல்லைனா இதை தனித்தனியாகவும் போட்டுக்கலாம்ப்பா, உங்களோட விருப்பம் தான். ஸோ இது 360 டிவிஷன் 8 5s are பார்த்தீங்கன்னா 40, ரிமைண்டர் வந்து 4 120. ஸோ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொஷின் மார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு 60.
ஸோ 120 இருக்குது, இங்கே 360 இருக்குது. ஸோ 123 டைம்ஸ் 360, அப்போ இந்த மொத்த நம்பர் எவ்வளோ வாட்டி போகும்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் போகும். ஸோ கொஷன் மார்க்கு இஸ் ஈக்குவல்ஸ் டு 26. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொஷன் மார்க்குன்றது 26 மைனஸ் 3. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொஷன் மார்க்குன்றது பார்த்தீங்கன்னா 23. இப்போது நம்ம இந்த ஸ்கொயர் ரூட்டுன்றது 1/2, அது அந்த சைடு போயிடுச்சுன்னு சொன்னால் 23 ஸ்கொயர்னு வரும். ஸோ 23 ஸ்கொயர்ன்றது 529. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 529. இது உங்களுக்கு மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா இதை எழுதுங்க. ஒருவேளை மனப்பாடம் பண்ணலன்னா ஒன்றும் தப்பு இல்லை, இப்படியே போடுங்க. 23 529 மல்டிப்ளை பண்ணி போடுங்க. ஓகேவா? ஸோ 6வது கொஷனோட ஆன்சர் 529. 7வது கொஷன். ஸோ 25 ஸ்கொயர் அப்படின்றது 625 மைனஸ் ஆஃப் கொஷன் மார்க் ஸ்கொயரு. இங்கே பர்சன்டேஜ் இருக்குது. பர்சன்டேஜ் நம்ம வெளியில் எடுத்தோம்னு சொன்னால் டிவைடட் பை 100 இன்ட்டு 125 இஸ் ஈக்குவல்ஸ் டு 20. கரெக்டாப்பா? ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை 25 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 25 அடிச்சிங்கன்னா 5 வாட்டி போகும். இதை நீங்கள் 25 டேபிள் அடிச்சிங்கன்னா 4 வாட்டி போகும். ஸோ இது 625. இந்த 20 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா -20 இஸ் ஈக்குவல்ஸ் டு கொஷன் மார்க் ஸ்கொயர் இன்டூ 5 டிவைடட் பை 4. கரெக்டாக? இங்கே இருக்கிற மைனஸ் நம்பர் அந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ், இங்கே இருக்கிற 20 இந்த சைடு வந்துருச்சுன்னா மைனஸ். ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆன்சர் என்ன கிடைக்கும்? 605. ஸோ 605 கிடைக்கும் ஈக்குவல் டு கொஷன் மார்க் ஸ்கொயரு இன்டூ 5 டிவைடட் பை 4 கிடைக்கும். ஸோ இதை நம்ம எழுதுகிறோன்னா 605 இன்ட்டு இந்த 4 இந்த சைடு போயிடும், டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல்ஸ் டு கொஷன் மார்க் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை எனக்கு தெரிஞ்சு 5 டேபிளில் அடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். 1 5s are 5. ஸோ மிச்சம் பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும். 5 2s are 10. ஸோ மிச்சம் பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ 1 கிடைக்காது, 5 1 டைம்ஸ் ஆகும். ஸோ 121 இன்ட்டு 4, 121 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல்ஸ் டு கொஷன் மார்க் ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணால் பண்ணுங்கள், இல்லை மல்டிப்ளை பண்ணலன்னா டேரெக்டாக ஸ்கொயர் ரூட் போட்டுருங்க. 121 இன்ட்டு 4 கரெக்டாக இல்லையா? ஏன்னா ஸ்கொயர் கொஷன் மார்க் ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயர் இந்த சைடு போச்சுன்னா மொத்தமாக ஸ்கொயர் ரூட். தனித்தனியாக கூட நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். 121க்கு தனியாக ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 11, 4க்கு தனியாக ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 2. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 22. இப்போ நான் சொல்லுறது புரியுதுங்களா? சில பேர் இதை மல்டிப்ளை பண்ணுவாங்க, 484 வரும், அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்பாங்க. அது அப்படியே எடுக்கலாம். இல்லை நீங்கள் இதை இப்படியே வச்சுக்கிட்டு மொத்தம் தனித்தனியாகவும் ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் ஆன்சர் வரும். 121க்கு தனியாக ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 11, 4க்கு தனியாக ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 2, கடைசியாக ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 22. அப்படியே கூட நீங்கள் போடலாம். ஸோ இந்த ஆன்சரோட இந்த கொஷனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 22. 8வது கொஷன். ஸோ 0.16 இன்ட்டு 1.25 இந்த வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரியான கொஷன் தான் நான் சொன்னேன். நம்ம மல்டிப்ளை பண்ணும்போதோ இல்லை மைண்டில் போடும்போதோ நிறைய தப்பு நடக்கும். ஏன்னா டெசிமல் வேல்யூ ஒரு பாயிண்ட் இப்படி தள்ளி வச்சிங்கனாலும் நமக்கு மொத்த ஆன்சரே மாறிடும். ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் நம்பராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு அந்த இன்டீஜர் மாதிரியான ஆன்சர் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம அந்த டெசிமல் பாயிண்ட்டில் மட்டும் எந்த தப்புமே பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்னாப்பா, இந்த மாதிரி டெசிமலில் இருக்கும்போது டெசிமலில் எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். 16 டிவைடட் பை 100 இன்ட்டு 125 டிவைடட் பை 100. ஸோ மொத்தமாக இது டிவைடட் பை 8 டிவைடட் பை 100. நான் எப்படி போட்டேன்னு புரியுதுங்களா? எல்லா டெசிமல் வேல்யூமே நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை எழுதுறேன். 16 by 100 இன்ட்டு 125 by 100 இன்ட்டு 100 டிவைடட் பை 8. ஏன்னா இந்த கீழே இருக்கிற 8 by 100 மேலே போச்சுன்னா 100 by 8 பா. ஸோ இப்போ நான் ஒரு நம்பராக கேன்சல் பண்ணுறேன். ஸோ 100 இங்கே இருக்கிற 100 அடிச்சிடுறேன். 1 8s are 8, இது பார்த்தீங்கன்னா 8 2s are 16. ஸோ 25 டேபிளால் அடிக்கிறேன். இதை நான் 25ஆல் அடித்தேன்னு சொன்னால் 4 வாட்டி, இதை 25ஆல் அடித்தேன்னு சொன்னால் 5 வாட்டி. 1 2s are 2, 2 2s are 4. ஸோ கடைசியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5/2. 5/2ன்றது 2.5. இதுதான் ஃபைனல் ஆன்சர் கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன், இந்த எக்ஸ்பிரஷனை மட்டும் நான் சால்வ் பண்ணி எனக்கு கிடச்ச ஆன்சர் 2.5. அதனால தான் சொல்கிறேன், எவ்வளோ பொறுமையாக போடுறேன்னு பாருங்கள். எல்லா டெசிமல் வேல்யூ வந்தாலே நான் இப்படி தான் போடுவேன். ஏன்னா நான் தப்பு பண்ணுற ஒரே இடம் இது மட்டும்தான். நிறைய கொஷனில் இது தான் தப்பு பண்ணுவேன். 0.01ன்ற இடத்துல 0.001ன்னு போட்டு ஆன்சர் போட்டுருவேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எழுதி பழகுங்க. இதுவும் நம்ம அப்படியே போடலாம்ப்பா. 0.015 இருக்கா? ஸோ 15 3 பாயிண்ட் தள்ளி வச்சிருக்கிறனால இங்கே நம்ம 1000 போடுறோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற 150 அப்படியே தான் இருக்குது. ஸோ டிவைடட் பைல 0.9 டிவைடட் பை 10 இன்ட்டு ஈக்குவல் டு கொஷன் மார்க் இருக்குது. ஓகே, ஃபைனலாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ மிச்சம் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 15 டிவைடட் பை 1000 இன்ட்டு 150 இருக்குது. இன்ட்டு 9/10 மேலே வரும்போது அது 10/9 மாறிடும்.
இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற 2 0, இங்கே இருக்கிற 2 0வை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 3 டேபிள் அடிச்சிங்கன்னு சொன்னால் 3 3s are 9, இதை அடிச்சிங்கன்னா 5 3s are 15, கரெக்டாக? அதே மாதிரி 1 3s are 3, இதை கேன்சல் பண்ணோன்னா 5 3s are 15. ஸோ 1 5s are 5, 2 5s are 10. ஸோ கடைசியாக இங்கே என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5/2 இருக்குது. 5/2ன்றது 2.5. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கான ஆன்சர் 2.5. செகண்ட் இந்த நம்பருக்கான ஆன்சர் ஒரு 2.5. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2.5 + 2.5ன்றது ஆன்சர் 5. ஸோ இந்த கொஷனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியா? நான் திருப்பி சொல்கிறேன்னு நீங்கள் கோவப்படாதீங்க. ஏன்னா நம்ம தப்பு பண்ணுற நிறைய இப்போ டைம் அண்ட் ஒர்க்கு, ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்குப்பா. நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், அதை மாற்றி போடணும், இதை மாற்றி போடணும், நிறையா இருக்கும். பட் சிம்பிளிஃபிகேஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இதில் கூட சில பேர் தப்பு பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். இந்த தப்பை பண்ணிடாதீங்க. சிம்பிளிஃபிகேஷனில் எப்போதுமே ஃபுல் மார்க் வாங்கணும், ஓகேவா? ஸோ இந்த கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. 9வது கொஷன். So square root of 12.25 into 18 minus of question mark square. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் ரூட் இருக்குது. அதில் ஒரு ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 12.25 இருக்குது. இதுவும் டெசிமல் பாயிண்டில் இருக்குது. டெசிமல் பாயிண்டில் இருந்துச்சுனாலே ஃபஸ்ட்டு இந்த டெசிமல் பாயிண்ட்டை வெளியில் எடுத்துருவோம். 1225 டிவைடட் பை 100 இன்டூ 18 மைனஸ் ஆஃப் கொஷன் மார்க் ஸ்கொயரு. 6 ஸ்கொயர்ன்றது 36, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ன்றது 2. அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, அவங்க கொடுத்துருக்கிற கொஷனில் இந்த டெசிமல் பாயிண்ட்டை வெளியில் எடுத்துட்டேன். இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஏன்னா இந்த ஸ்கொயர் ரூட் வந்து ரெண்டுத்துக்குமே பொதுவானது தான். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ 1225ன்றது 35. இதுக்கு ஸ்கொயர் ரூட், இது ஷார்ட்கட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஷார்ட்கட் படி போட்டிங்கன்னு சொன்னால் ஆன்சர் 35 இன்டூ 18 மைனஸ் ஆஃப் கொஷன் மார்க் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 38. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, ஒன்று இதை நீங்கள் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லை 3.5 இன்டூ 18 எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம்ப்பா. இப்போ நான் 5 டேபிள் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது 5 2s are 10, இதை 5 டேபிள் அடிக்கிறேன்னா 7 5s are 35. ஸோ இதை 2 டேபிள் அடிக்கிறேன்னா 1 2s are 2, 9 2s are 18. ஸோ 9 7s are 63. ஸோ 63 இது இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆஃப் 38 இஸ் ஈக்குவல்ஸ் டு கொஷன் மார்க் ஸ்கொயர். ஸோ 63 38ன்றது 25. ஸோ 25 is equals to question mark square. அப்போ question markன்றது square root of 25. அப்போ question markன்றது 5. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா question mark is equals to 5. ஸோ அதனால் இந்த டெசிமல் வேல்யூன்றது தனியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பர்சன்டேஜ் பக்கத்தில் இருந்தாலும் சரி, எடுத்த உடனே அந்த டெசிமல் பாயிண்ட்டை வெளியில் எடுத்து நார்மல் நம்பராக கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் கொஷனை போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். 10வது கொஷன். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 டிவிஷன் இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் எதுவுமே டெசிமல் பாயிண்டில் கிடையாது. அதனால் 625க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னு சொன்னால் 25, கரெக்டாக? ஸோ டிவைடட் பையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16. ஸோ 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 4. ஸோ இங்கே ஒரு 6 இருக்குது. ஸோ கொஷன் மார்க் டிவைடட் பை 100 இன்டூ 300. ஸோ 0 0, இங்கே இருக்க 2 0 அடிச்சிடலாம். ஸோ இதை நம்ம 2 டேபிளில் கூட அடிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் 2 டேபிள் அடிச்சிங்கன்னு சொன்னால் 2 2s are 4, இது 3 2s are 6. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் அடிக்க முடியாது. இங்கே இருக்கிற 3யும் இங்கே இருக்கிற 3யும் அடிச்சிடலாம். ஸோ கடைசியாக நம்மளுக்கு கொஷன் மார்க்கோட வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25/2 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ கொஷன் மார்க்குன்றது 12.5, கரெக்டாக? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஷன் மார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு 12.5. 11வது கொஷன். ஸோ 524 + 125 இன்டூ 3 மைனஸ் ஆஃப் 778 ஈக்குவல் டு கொஷன் மார்க் ஸ்கொயர். இங்கே வந்து இது வந்து ஈஸியான கொஷன் தான், நம்ம நார்மலாக போடலாம். பட் இந்த இடத்துல சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற 2வும் இங்கே இருக்க ஸ்கொயர் ரூட்டை அடிச்சிருவாங்க. அப்படி அடிக்காதீங்க. ஏன்னா இப்போ இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஷன் மார்க் ஸ்கொயர் இருக்குது, இந்த சைடு ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்குது. இப்போ இந்த 2 வந்து இந்த சைடு போச்சுன்னா அது 1/2 தான் போகும், கரெக்டுங்களா? ஆல்ரெடி இந்த ஸ்கொயர் ரூட்டே ஒரு 1/2 தான். அதனால் 1/2 1/2 1/4 தான் மாறுமே தவிர, எதுக்காகவும் இங்கே இருக்கிற 2வும் இங்கே இருக்கிற ஸ்கொயர் ரூட்டும் அடிச்சிடாதீங்க. அப்படி அடிச்சிங்கன்னு சொன்னால் தப்பு, ஓகேவா? ஒருவேளை இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இந்த சைட்லேயும் ஸ்கொயர் இருக்குன்னா நீங்கள் அடிக்கலாம். இங்கேயும் ஸ்கொயர் ரூட் இருக்குது, அந்த சைடும் ஸ்கொயர் ரூட் இருக்குன்னா வேணால் நம்ம அடிக்கலாமே தவிர, இந்த மாதிரி ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் அடிச்சிடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம நார்மலாக தான் இது போட்டாகணும். ஏன்னா நார்மல் நம்பர்ஸ் தான், மல்டிப்ளிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 524. ஸோ 5 3s are 15, ரிமைனிங் 1, 3 2s are 6 1 7, 375. ஸோ 9 9 899. ஸோ 899ம் 778ம் மைனஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் 121. 121. ஸோ மொத்த நம்பர் பார்த்தீங்கன்னா
121 is equals to question mark square. So square root of 121 என்றது 11. So 11 is equals to question mark square. அப்போ question mark என்றது square root of 11. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 11வது கொஷனுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11. சில ஆப்ஷன்ஸ் பொறுத்துப்பா, வெறும் சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 11 இல்லை ரூட் ஆஃப் 11 கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ்னு கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ்னு உங்கள் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் தான். ஒருவேளை ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம நார்மல் 11 நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் 11வது கொஷனோட ஆன்சர். 12வது கொஷன். ஸோ 2 4/11 இன்ட்டு 1 5/13 எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறனால ஒரு ப்ராப்பரான ஃப்ராக்ஷனை மாற்றிடலாம். 11 × 2 22, 22 + 4 26. இது பார்த்தீங்கன்னா 26/11. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 18 / 13. ஸோ இது பார்த்தீங்கன்னா 9 × 2 18, 18 + 2 20 / 9 into 22 is equals to question mark. ஏன்னா இங்கே இருக்குது 1/22 இருக்குப்பா, அது இந்த சைடு வரும்போது வெறும் 22 தான் வரும். இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஸோ 1 13s are 13, 13 2s are 26. அதே மாதிரி 1 9s are 9, 9 2s are 18. ஸோ 1 11s are 11, 11 2s are 22. எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்கிற நம்பர் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற நம்பர் மட்டும்தான். ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 × 2 16. ஸோ அப்போ கொஷன் மார்க்கோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 160. வேறு எதுவுமே அடிக்கிற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆன்சர் பார்த்தீங்கன்னா 160. 13வது கொஷன். ஸோ 2 1/9 இன்ட்டு 1 2/19 எல்லாமே ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எல்லாமே கலந்து இருக்குது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொஞ்சமும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். எல்லாத்தையும் ஒரே மாடலில் கொண்டு வந்துடலாம். ஸோ 9 2s are 18, 18 + 1 19, 19/9. ஸோ இன்ட்டு 19 × 1 19, 19 + 2 21/19. டிவிஷன் ஆஃப் 3 2s are 6, 6 1 7. So 7 / 3. So minus of 1/2. So equal to question mark. So இது பார்த்தீங்கன்னா 2 2 + 1 3. So 3 / 2. So எல்லாமே ஒரு நார்மல் நம்பராக மாற்றியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 19/9 இன்ட்டு 21/19. இங்கே பாருங்கள், இங்கே டிவிஷன் இருக்குது. இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறேன் அப்படின்னு சொன்னால் இது கீழே இருக்கிற நம்பர் மேலேயும் மேலே இருக்கிற நம்பர் கீழேயும் போகும். அப்படி இது புரியலன்னா டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது ரெசிப்ரோக்கல் ஆஃப் த நம்பர்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னாலும் இங்கே நீங்கள் கீழே டிவிஷன் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது மேலே வரும்போது 3/7 மாறிடும்பா, அவ்வளோதான். ஸோ பேலன்ஸ் என்னென்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். -1/2 இருக்குது. இந்த நம்பர் இந்த சைடு வந்துச்சுன்னா +3/2 is equals to question mark. ஸோ கடைசியாக எல்லா நம்பரும் ஒரு சைடு கொண்டு வந்துட்டேன், கொஷன் மார்க் மட்டும் ஒரு சைடு வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ண ஆரம்பிக்கலாம். 19 19 நம்ம அடிச்சிடலாம். அதே மாதிரி 1 7s are 7, 7 3s are 21 அடிச்சிடலாம். ஸோ 3 3s are 9பா. அப்போ இந்த 9ம் அடிச்சிடலாம். இந்த மொத்த நம்பருமே போயிடுச்சு. ஸோ கடைசியாக இங்கே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இங்கே இருக்கிற நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் மிச்சம் இருக்குது. ஸோ 1 - 1/2 + 3/2 is equals to question mark. ஸோ LCM நம்ம 2 எடுத்தோம்னு சொன்னால் இங்கே ஒரு 2 வரும். ஸோ 2 - 1 + 3 / 2 is equals to question mark. So 3 + 2 5, 5 - 1 4. So 4/2 equal to question mark. அப்போ question markோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இந்த 13வது கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அதனால தான் சொன்னேன், இந்த மாதிரியான கொஷன்ஸ் அதிகமாக இது ரயில்வே எக்ஸாமில் கேட்டது தான், அதிகமாக போட்டு பாருங்கள். ஏன்னா இந்த மாடல் கொஷன்ஸ் தான் நம்ம எக்ஸாம்ஸில் NTPCயாக இருக்கட்டும், குரூப் டியாக இருக்கட்டும், SSCயாக இருக்கட்டும், இந்த மாதிரி கொஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியா? ஸோ இதுதான் 13வது கொஷனோட ஆன்சர். 14வது கொஷன். ஸோ 24% of 225 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10. ஸோ எல்லாமே ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கா? ஓகே, எல்லாமே ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்குப்பா. ஸோ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ 24%ன்றது 24 / 100 இன்ட்டு 225 + 10 is equals to question mark. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121ன்றது 11, கரெக்டாக? ஏன்னா 11 ஸ்கொயர்ன்றதா 121. ஸோ இப்போ எதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 25 டேபிள்லேயே கேன்சல் பண்ணலாம். இதை 25 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 வாட்டி. ஸோ இதை 25 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னு சொன்னால் 4 வாட்டி 100, 8 வாட்டி 200. அப்போ இன்னும் ஒரே ஒரு வாட்டி 9 வாட்டி கேன்சல் ஆகும்பா, ஓகேவா? ஸோ இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4, 6 4s are 24. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன பேலன்ஸ் இருக்குது? 9 6 are பார்த்தீங்கன்னா 54 இருக்குது. ஸோ இங்கே ஒரு +10 இருக்குது, ஈக்குவல் டு question mark +11. ஸோ 54 10ன்றது 64. So square root of 64 is equals to question mark +11. So square root of 64 என்றது 8 8s are 64. அப்போ 8 - of 11 equal to question mark. அப்போ question mark என்றது பார்த்தீங்கன்னா -3.
சரிங்களா? ஸோ அந்த கொஷனோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3, ரைட்? ஸோ கவனமாக போடுங்க, மைனஸ் ப்ளஸில் எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க. 15வது கொஷன். ஸோ 10 ஸ்கொயர் எல்லாமே ஸ்கொயரில் இருக்கோ, இது மட்டும்தான் நார்மல் நம்பராக இருக்குது, மற்ற எல்லாமே ஸ்கொயரில் தான் இருக்குது. ஓகே போடுவோம் சரிங்களா? 10 ஸ்கொயர்ன்றது 100பா. இப்போ 64 ஸ்கொயர் இருக்குல்ல, 64 ஸ்கொயர்ன்றது நான் போட்டு பார்த்து தான் ஆகணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 64 × 64ன்னு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இடத்துல நம்ம இப்படியும் போடலாம், ஏன்னா இங்கே டிவிஷன் இருக்குது, கண்டிப்பாக இது கேன்சல் ஆகும். அதனால் இதை நான் மல்டிப்ளை பண்ணி ஒரு பெரிய நம்பரை கொண்டு வரதுக்கு இதை 64 × 64ன்னு எழுதிட்டேன். 2^5. ஸோ 2^5 என்னன்னு பாருங்களேன். 2 × 2 × 5 வாட்டி மல்டிப்ளை பண்ணோம். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. ஸோ மொத்தம் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2^5ன்றது 32. ஸோ மொத்தமாக டிவைடட் பை 11 ஸ்கொயர்ன்றது 121, 9 ஸ்கொயர்ன்றது 81, 9 5s are 45. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 4, 5 2s are 10, 14, 145 ஈக்குவல் டு கொஷன் மார்க். ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோம். 132 பாருங்கள், அதனால தான் அதை கேன்சல் பண்ணாமல் ஸ்கொயர் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ 2 வாட்டி டேரெக்டாக 64 ஆகிடுச்சு. ஸோ மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 100 இருக்குது. ஸோ 100 இது வந்து 128. ஸோ டிவைடட் பை, ஸோ 121 81. ஸோ இது எவ்வளோ? இப்போ 121ம் 81ம் ஆட் பண்ணோன்னு சொன்னால் 202. அதில் 145 நம்ம மைனஸ் பண்ணோம். ஸோ அப்படிங்கும்போது இது 12. ஸோ 145 மைனஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு 55, இங்கே ஒரு 2, மொத்தம் 57 கிடைக்கும். ஸோ கீழே இருக்கிற நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 57. கரெக்டாக? ஓகே. ஸோ மேலே இருக்கிற நம்பர் ஈக்குவல் டு கொஷன் மார்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா 228 டிவைடட் பை 57. ஸோ எந்த டேபிளில் பார்ப்போம்? 4 வாட்டி அடிக்கலாம்னு நினைக்கிறேன். 4 வாட்டி அடிச்சிங்கன்னு சொன்னால் question mark is equals to 4. 7 4s are 28, remaining to 2022. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா question mark is equals to 4. ஸோ அதனால் இது வந்து நீங்கள் சில டைம் நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ண தான் இது கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல 64 × 64 போட்டு அந்த பெரிய நம்பரை 32ஆல் டிவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதை விட்டுட்டு எப்போதுமே இந்த நம்பரை கண்டிப்பாக இதில் டிவைட் பண்ண தான் போகிறோம். அதனால் அந்த பெரிய நம்பரை எழுதாமல் அந்த 64 ஸ்கொயருன்றதை நம்ம வேறு எப்படி மாற்றி எழுதலாம்னு யோசிங்க. 64 × 64ன்னு எழுதலாம். அப்படி எழுதுனதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணோன்னா ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு போட பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 15வது கொஷனோட ஆன்சர். 16வது கொஷன். ஸோ 16வது கொஷன் 8 4/7 × 16 2/6 -2 கொஷன் மார்க். ஓகேப்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2 டிவிஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் பார்த்து போடணும். ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நம்பர் போட்டு காட்டுறேன். இப்போ 16 டிவிஷன் 2 இருக்குது. ஸோ டிவிஷன் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இது 2 டிவிஷன் 2ல் தானே இருக்குன்னு சொல்லி கேன்சல் பண்ணுறாங்க. அப்படி பண்ணிடக்கூடாது. ஏன்னா டிவிஷன்னா 16 டிவைடட் பை 2ன்னு அர்த்தம். கரெக்டாக? இன்னொரு டிவிஷன் 2ன்னு இருக்குது. அப்போ 16 டிவைடட் பை 2, திருப்பி இங்கே ஒரு டிவிஷன் 1/2ன்னு வரும். அதனால் இந்த மாதிரியான டிவிஷன் போயிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் இதை எப்படி எழுதி பழகலாம்னா 16 × 1/2. டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது ரெசிப்ரோக்கல் × 1/2. ஸோ இப்படி எழுதி பழகுங்க. ஓகேவா? டிவிஷனாக போகும்போது மறந்து போய் இதையும் அடிச்சிடாதீங்க, அது தப்பு. ஸோ டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிங்கன்னா 1/9. இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டிங்கன்னா 1/2. அதுக்கப்புறமா கொஷனை போட ஆரம்பிங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். தப்பு பண்ணாமையும் போடுவோம், அதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து சில பேருக்கு இந்த டவுட்டும் இருக்கும். இப்போ இங்கே வந்து 2/6ன்னு இருக்கலாம், இதை வந்து கேன்சல் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம்ப்பா. இது 1, இது 3, அதுக்கப்புறம் கூட போடலாம். அதனால் தப்பு கிடையாது. ஸோ இப்போ நம்ம இதை நார்மல் நம்பராக மாற்ற பார்ப்போம். 56 + 4ன்றது 60. ஸோ 60/7 × 16 × 3 48. ஸோ இது பார்த்தீங்கன்னா 49 டிவைடட் பை 3. ஸோ -2 × கொஷன் மார்க்கு. ஸோ இது நான் சொன்ன மாதிரி 324 போட்டுட்டீங்கல்ல, இது 1/9ன்னு போடுங்க, × 1/2ன்னு போடுங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம்ப்பா. ஸோ இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 7 7s are 49. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னு சொன்னால் 20. ஸோ மொத்தமாக இங்கே இருக்கிற நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 140 -2 கொஷன் மார்க் ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ 1 2s are 2, ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1, 6 2s are 12, 2 2s are 4. இதை நம்ம 9 டேபிளெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 1 9s are 9. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 7 72, 8 9s are 72. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18. ஸோ இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 18. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 140 -18 is equals to 2 கொஷன் மார்க்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 122 ஈக்குவல் டு 2 × கொஷன் மார்க்கு. ஸோ அப்போ கொஷன் மார்க்குன்றது பார்த்தீங்கன்னா 61.
சரிங்களா? இந்த கொஷின் மார்க்கோட வேல்யூ 61. ஸோ இந்த கொஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஒரு முக்கியமான இடம் தான். ஸோ எதனால் அந்த டிவிஷனை வந்து நம்ம டக்குன்னு அடிச்சிருவோம். அந்த மாதிரி அடிக்காதீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே 3 இருக்கும், ஆரம்பத்தில் சொன்னது தான், இங்கே 3 இருக்கும், டக்குன்னு 3 3 சார் 9 அடிச்சிருவாங்க. அப்படி பண்ணாதீங்க. டிவிஷன் 2 டிவிஷன் இருந்துச்சுன்னா அதை மல்டிப்ளிகேஷனை மாற்றி போடுங்க, அதுதான் கரெக்ட். ஓகேவாப்பா? ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம 16 கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம். இதுதான் உங்களோட ரயில்வே லெவல். இந்த லெவல் தாண்டி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற சிம்பிளிஃபிகேஷன்லாம் போடாதீங்க. அவ்வளோ கஷ்டமான கொஷின் உங்கள் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. இதை விட ஈஸியாகவும் இருக்குது, அந்த ஈஸி லெவலும் நம்ம எக்ஸாமில் வராது. இதுதான் அந்த மீடியம் லெவல் கொஷின்னு சொல்கிறது. ஒரு கொஷனில் எல்லாமே கலந்து இருக்கும். பர்சன்டேஜ் இருக்கும், நான் போட்டதில் எல்லா கொஷினுமே அப்படி தான் இருந்துச்சு பார்த்தீங்கல்ல. பர்சன்டேஜ் இருக்கும், ஸ்கொயர் ரூட் இருக்கும், இல்லைனா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்கும், மைனஸ் இருக்கும். அதே மாதிரி டெசிமல் வேல்யூ இருந்ததுன்னா மொத்தமாக கொஷினே டெசிமல் வேல்யூவில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் உங்கள் எக்ஸாம்ஸில் அதிகமாக இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நான் போட்டு காட்டியிருக்கேன், ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நம்ம சேனல், தமிழ் சேனல்லையே நிறைய சிம்பிளிஃபிகேஷன் வீடியோ தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ டைம் உங்களுக்குன்னு இருக்கும். அந்த ஃப்ரீ டைமில் அந்த டெஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற சிம்பிளிஃபிகேஷன் 10 செட்டு, ஒரு டெஸ்ட்டு விடாமல் எல்லா டெஸ்ட்டும் எழுதுனீங்கன்னு சொன்னால் ஒரு பர்ஃபெக்டான ப்ராக்டிஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறந்துடாமல் அடுத்தடுத்த வீடியோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நான் போடுறேன். ஸோ நீங்களும் படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? பை.